ஆனால் எத்தனை பேர் கோயிலுக்கு வர்றாங்க, எத்தனை பேர் முறையாக பிள்ளையை பூஜுகிறார்கள், அந்த தீட்சை எடுத்ததற்கு உரிய நியமத்தோடு எத்தனை பேர் நடக்கிறார்கள்ங்கிறது அந்த பெருமானுக்கு தான் தெரியும். காரணம் என்ன சொன்னால், இந்த ஞான சிந்தனைகள் உண்மையை கேட்டல் வேண்டும், அறிதல் வேண்டும் என்ற வேட்டை கிடைப்பது இல்லை. அது எல்லோருக்கும் ஆண்டவன் கொடுக்க மாட்டார், எல்லோருக்கும் அந்த இதை கொடுக்க மாட்டார். ஆனால் நம்முடைய நூல்களிலே ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, ஒருவருக்கு உண்மையான ஒரு ஈர்ப்பு என்பது எப்பொழுது ஏற்படும் என சொன்னால், இப்போ உதாரணமாக நம்முடைய நூல்களில் எடுத்துக்கொண்டால், திருமறையை படிக்கின்ற பொழுது ஒரு சொல்லை படிச்சுட்டு அடுத்த திருமறை சொல்லுக்கு போகின்ற பொழுது ஒருவனுக்கு தடைப்பட்டால் அவன் சிவத்தை நோக்கி நகர்கிறான் அர்த்தம். படிச்சுட்டே இருக்கும் தடைப்படணும், இது என்ன அர்த்தம், எப்படி வருது, இது என்ன அர்த்தம்? இப்போ உதாரணமாக பூவார் மலர் கொண்டு அடியார் சொல்லுவார்னு வரும். பூனாலும் ஒன்று தானே, மலர்னாலும் ஒன்று தானே இல்லையா? பூனாலும் ஒன்று தான், மலர்னாலும் ஒன்று தான். அப்போ எங்கே பூவார் மலர் கொண்டு சொல்லியது கூறியது கூறது மாதிரிலாம் இருக்கு, இதை அப்படி தடவணும். அப்போ இந்த பூவார் மலர் கொண்டு என்பதற்கு பொருளான, அப்போ மலர் என்பது மலரை குறித்தது, பூ என்பது பொலிவு மிக்க அழகான வாடல் இல்லாத அர்த்தம். பூனை அழகுன்னு அர்த்தம், பொலிவு மிக்க மலர்களை கொண்டு. அப்பொழுது அந்த நந்தவனத்தில் சென்று மலர் பறித்து அந்த தேன் வட்டுவதற்கு முன்பாக அது இதழ் லேசாக வாடுவதற்கு முன்பாகவே போய் சாமியடி திருவடிகள், அதுதான் பூவார் மலர் கொண்டு அடியார் சொல்வார். இது சிந்தனை செய்பவர்களுக்கு தான் இந்த தடை ஏற்படும். பூவார் மலர் இப்படி திருமறைகளிலே எண்ணற்ற செய்திகள் இருக்கிறது. உதாரணத்தை எடுத்துக்கொண்டால், எது அங்கே வாக்கு மனங்கழிய நின்ற மறையோங்கிறார். வாக்கு மனங்கழிய நின்ற மறையோ, இதே இடத்துல சிவபுராணத்தில் சொல்லுகின்ற பொழுது சொல்லற்கு அறியானைங்கிறார். சொல்லற்கு அறியானை சொல்லிங்கிறார். சொல்லற்கு அறியானை சொல்லி சொல்லிங்கிறார். அப்போ என்ன பொருள்? இப்படி யார் ஒருவர், என்னுடைய கணக்காசிரியர் 7வது படிப்பு ராமகிரி பேர் கொடுத்தார், ஏதோ எல்லாம் சந்தேகம் இருப்பான்னு கேட்பார். ஒருத்தர் சந்தேகம், ஒருத்தர் நீங்கள் கவனிக்கிறதுன்னு அர்த்தம். கேட்டால் தானே சந்தேகம் வரும் இல்லையா? சிந்தனை செய்தால் சந்தேகம், கேட்டால் தானே சந்தேகம் வரும், சிந்தனை செய்தாலே சந்தேகம் வரும். ஆனால் சந்தேகம் வரணும். அந்த சந்தேகம் யார், இந்த சந்தேகத்தை வந்ததுன்னா தூங்க விடாது. சரியான நண்பர்கள், எனக்கு ராத்திரி 3 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணணும், யாரும் கண்டவங்க பண்ண மாட்டாங்க, யாராவது முக்கியமான அடியார்கள் பண்ணுவாங்க. ஏன்னா விடியுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் போகணும், கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவாங்க. ட்ரெயினில் போகும்போது இருப்பாங்க, திடீர்னு நைட்டில் ஃபோன் பண்ணுவாங்க. ஏன்னா வீட்டில் போய் புத்தகத்தை எடுத்து பார்த்து காலையில் பேச முடியாது, பிரயாணத்தில் ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ பார்த்து தூங்க விடாது. அதுதான் உண்மையான நூல் கேட்டவர்களுக்கு உள்ள ஒரு இலக்கணம். இதைத்தான் நம்முடைய திருமந்திரத்தில் இன்னைக்கு சொல்லி காட்டப்படுகிறது. திருமந்திரத்தில் இதெல்லாம் சொல்லி காட்டப்படுகிறது. எதை சொல்லி காட்டப்படுகிறது என்று சொன்னால், சனகாதி முனிவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, பிரம்மனுடைய புத்திரர்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. சனகாதி முனிவர்கள் பிரம்மனுடைய புத்திரர்கள், சனதர் சனந்தர் சனாதனர் சனத்குமாரர் என சொல்லக்கூடிய 4 வேத மந்திர உபதேசங்களை கேட்டார்கள். கேட்ட பின்பு அவர்களுக்கு பொருள் மயக்கம் ஏற்பட்டது. உண்மையான பொருள் தெரியாது. உண்மையான பொருள் தெரியாத காரணத்தினாலே அவர்கள் இதற்கு உண்மையான பொருள் அடியெடுப்பு உணர்த்துதல் வேண்டும் என்று உண்ணாது, அவர்கள் ஓய்வு கொண்டாது சிவத்தையே சிந்தித்து எனக்கு தெளிவு கொடுத்தல் வேண்டும் என்று விண்ணப்பம்.
அப்போ விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது அவர்களுடைய ஞான வேட்கையை அறிந்து நம்முடைய பெருமானானவர் அங்கே தான் ஒரு குரு வடிவத்தை கொண்டு அங்கே வந்து அவர்களுக்கு கல்லால மரத்தின் கீழ் இருந்து குரு வடிவாக இருந்து உபதேசம் செய்து அவர்களுக்குள்ள மயக்கத்தை தீர்த்தார். இது எதை காட்டுகிறது? எந்த கோலம்? தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தியினுடைய கோலம். தட்சிணாமூர்த்தியினுடைய கோலம் எது? ஒரு ஞானம் என சொன்னவர்கள் ஒரு சந்தேகம், ஒரு ஐயம் என்று வந்து விட்டால் விட்டு விடாது, அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுதல் வேண்டும் என்பதைத்தான் தட்சிணாமூர்த்தி கோலம் நமக்கு காட்டுகிறது. தட்சிணாமூர்த்தி இல்லாத ஆலயமே கிடையாது. தட்சிணாமூர்த்தி இல்லாத ஆலயமே கிடையாது. கருவறைக்கு அடுத்த பின்பக்கத்தில், அந்த கருவறை சுவத்தில் அடுத்த பிரகாரத்தில் தென்திசை நோக்கி நம்முடைய தட்சிணாமூர்த்தி கண்டிப்பாக இருப்பார், கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த தட்சிணாமூர்த்தியார் பெருமான் வந்திருந்தும் கூட அதனுடைய உண்மையை அறியாமல் இன்னும் கெடுகிறார்களே. யாரெல்லாம் சந்தேகத்தில் இருக்கிறார்களோ அவங்கள் நெறி சரியாக இருக்காது. ஏன்னா ஒரு தெளிவில்லை. இதைத்தான் இன்றைய திருமந்திரத்தில் அழகாக நம்முடைய பெருமான் என்று சொல்லி காட்டுகிறார் திருமண தேவநாயனார். விரைந்து அன்று நால்வர்க்கு மெய்ப்பதி சூழ்ந்து புறந்த கல்லால் நிழல் புண்ணியன் சொன்ன பரந்தன்னை ஓரா பழிமொழியாளர் உரம் தன்மையாக ஒருங்கி நின்றார்களே. அருமையான ஒரு பாடம். விரைந்து அன்று அன்றுன்னா என்ன பொருள்னா, நம்முடைய தட்சிணாமூர்த்தி நம்முடைய சனகாதி முனிவர்கள் இருக்கிறார்களே, சனதர் சனாதனர் சனத்குமார் நால்வரும் எனக்கு பொருள் தெரியல் வேண்டும், தேவரை உணர்த்த வேண்டும் என்று அவர்கள் தன்னை வருத்திக் கொண்டு தவம் செய்கிறார்கள். உடனே சுவாமி ஞான வேட்கை உடையவர் என்று விரைச்சு வந்தார். அதனால் ஞான விசாரணை உள்ளவர்களுக்கு இறைவன் உடனே அருள் புரிவார். அதான் சொல்லுகிறார், விரைந்து அகன்று. என்ன செய்கிறார்? நம்ம கைலாய பெருமானானவன் விரைந்து சென்று நால்வர்க்கு மெய்ப்பதி சூழ்ந்து அந்த சனகர் சனந்தர் சனாதனர் சனத்குமாரர் ஆகிய நால்வருக்கும் சொல்லி காட்டிய மெய்ப்பதி சூழ்ந்து அந்த கைலைப்பதியை சுற்றி இருக்கிற கல்லால விருட்சத்தின் கீழ் புறந்த கல்லால நிழல் புண்ணியன் சொன்ன கல்லால விருட்சத்தின் கீழ் இருந்து புண்ணியத்தின் வடிவமாகிய சிவன் சொன்ன அந்த உபதேசத்தினுடைய அந்த செய்திகளை புண்ணியன் சொன்ன பரந்தன்னை ஓரார் உயிர்களுக்கு மயக்கத்தை தீர்க்கின்ற ஞானோபதேசம் செய்து அந்த குரு வடிவத்தை இவர்கள் சிந்திப்பது இல்லை. பரந்தன்னை ஓரார் என்ன அர்த்தம்? சொன்ன உண்மையை இன்னும் அறியவில்லை. எனவே அவங்களுக்கு மட்டும் தெரியாத மாதிரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி அதை படிக்க விட்டுருந்தோம். ஆனால் என்ன உபதேசம் பண்ணாருங்கிறது யாருமே கேட்கறது இல்லை. என்ன உபதேசம் பண்ணார், என்ன சந்தேகம் வந்தது, யாராவது விசாரணை பண்ணியிருக்கோமா? அது அவனுக்கு தெரியல, அவ்வளோதான். அப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், கற்பனை பண்ண மாதிரி நம்பிக்கிட்டே போயிட்டு இருக்கேன். இதை முடிச்சுட்டு சொல்கிறேன் எந்த உபதேசம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பரந்தன்னை ஓரா பழிமொழியாளர்னா ஆன்மபோதத்தில் தனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிக்காட்டு. ஆன்மபோதத்தில் தனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிக்காட்டு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் இந்த கோயில்களில் எப்படி நடக்கும்னா, இந்த வேலை பார்க்குற சில பேர் என்ன பண்ணுவோம், அவள் கைடு மாதிரி வந்தவங்களுக்கெல்லாம் கோயிலை சுற்றி காட்டி ஏதோ காசு வாங்குவாங்க. காசு வாங்குற தப்புன்னு சொல்கிறேன். ஆனால் தெரியாததை பொய்ய வேறுபட்ட மாறுபட்ட செய்தியை சொல்லக்கூடாது. அதில் ஒருத்தர் என்ன பண்ணார், ஒருத்தர் கைடு வந்தார். இந்த கைடு பேசிட்டு போகும்போது நான் வந்தால் நிப்பாட்டிடுவான். ஏன்னா நான் ஒரு முறைப்பண்ண அவருக்கு தெரியும். நான் அந்த ஒரு ஓரத்தில் இருக்கிற போது ஒருத்தர் கேட்க தரிசனம் கேட்டார், சண்டீஸ்வரர் முன்னால் ஏன் கை தட்டணும்னா அது கொஞ்சம் ஷவுடு, அதனால தட்டு கொடுத்தோம்.
சொல்லி சரியாக தானே இருக்குது. சிவடாமனா கை கட்டினா மட்டும் சிவடு கேட்குமா? சிவடு அவருக்கு சிவடு. அந்த நேரத்தில் ஒரு புண்ணியவானம் என்ன பண்ணால் வேட்டில் இருக்கிற நூலை எடுத்து அவர் மேலே இருந்து போட்டு நூல் எடுத்து போட்டுட்டு போகிறார். அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னான், எனக்குன்னு எதுவும் வேண்டாம், உனக்கே எல்லாமே கொடுக்குற அர்த்தம். நான் வந்து உனக்குன்னு வேண்டாம், வேட்டியில் அமைச்சு கொடுக்கணும், என் நூலை மட்டும் ஏன் இல்லை. இன்னொன்று இருக்குது, என்னன்னா நூல் அடிவார எனக்கு கௌரவம் வரக்கூடாதுன்னு சொல்லி நூலை பிச்சு போட்டேன். எதுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சால் சொல்லணும், தெரியாட்ட இல்லையா அப்படி ஒரு மரபு சண்டேஸ்வரம் முன்னால் தப்பி வருது அப்படின்னு. ஆனால் உண்மையிலே மரபு சுவாமி வந்து நிஷ்டையில் இருக்கார். நிஷ்டையில் இருக்க ஐம்புலன்களையும் ஒருமை நினைவால் உங்கள் புராணுக்கு பூஜை இருக்கிறார். நிஷ்டையில் இருக்கின்ற பொழுது நிஷ்டை கலைக்கிறக்கூடாது. நிஷ்டை கலைக்கிறது பாவம். ஆனால் அதே நேரத்தில் நான் வருகிறதை நம்முடைய வருகையை தெரிவித்து அந்த தரிசனத்தினுடைய பலனை கொடுப்பவர் ஆகும். அப்போ வருகையையும் தெரிவிக்கணும், விண்ணப்பமும் பண்ணணும். ஆனால் அவருடைய நிச்சயம் கலந்துடக்கூடாது என்பதற்காக தாளத்திரையும், இந்த தாளத்திரை வந்து எப்படின்னா, அந்த காலங்களில் வீட்டில் இந்த சாணியை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு இப்படி தட்டுவாங்க. அது ஓசை வராது. அந்த ஈரத்தில் அப்படி அடிக்கும்போது ஓசை வராது. இதுக்கு பேர் சாணமுத்திரைன்னு. சாணமுத்திரை அந்த லேசாக தந்தை காது மட்டும் கேட்க மாதிரி இப்படி தாழமுத்திரை மட்டும் பண்ணணும். இப்படி நிஷ்டை கலைக்காமல் இருப்பதற்கு தான் நம்ம அதை செய்கிறோமே தவிர தாந்தோண்டி தரமாக பசுபோதை மேடிட்டால் இப்படி பேசுகிறது கூடாது. சரி, நூலை ஏன் பிச்சு போடுறோம் அப்படின்னா, திருக்கோயிலுடைய ஒரு மரபு வேற இருக்கலாம் எனக்கு தெரியுது. நம்ம ஆலயத்தில் வந்து எதையுமே நாம் கொண்டு போகக்கூடாது. ஆலயத்துக்கு வந்தாச்சுன்னு எதையுமே நம்ம கொண்டு போகக்கூடாது. அதுலேயும் மேலாக நமக்கு கொண்டு போகணும்னு நினைச்சோன்னா 2 கொண்டு போகலாம். ஒன்று திருநீர். அந்த திருநீரை ஆலயத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாக அந்த திருநீரை மேனி பூராமே பூசி அதை காலி பண்ணிடணும். ஒருவேளை அந்த திருநீரை நம்ம வீட்டுக்கு கொண்டு போனோம்னா, திருநீரை அப்படியே கொண்டு போனால் சிவசத்தை களவு செய்வதற்கு சமம்னு சொல்லி காட்டப்பட்டிருக்கு. அப்போ தட்சிணாமூர்த்தி அந்த சண்டீஸ்வரர் முன்பாக சென்று, என்னுடைய மகன் இன்னைக்கு ஆலயத்துக்கு வர முடியல, அவருக்கு அந்த பிரசாதத்தை கொண்டு போனால் அனுமதி தாருன்னு கேட்டு கொண்டு போவோம். மற்றொன்று முறை என்னன்னா, கோயிலுக்கு உபயோகப்பொருள் கொடுக்கின்ற பொழுது சண்டீஸ்வரன் முன்னால் கொண்டு போய் விளக்கு திரி எல்லாவற்றையும் வைக்க வேண்டும் என்று ஒரு விதி இருக்குது. சண்டீஸ்வரர் பக்கத்தில் விளக்கு திரி இதையெல்லாம் வச்சுட்டோம்னா அந்த பூஜை செய்கின்ற சிவாச்சாரியர் அதை எடுத்து எந்தெந்த சன்னதிக்கு தேவை அதை அங்கிருந்து கொடுத்துருப்பார். இந்த விளக்கு திரி போடுறதுக்கு இவன் விளக்கையும் கொண்டு போல, திரியும் கொண்ட போல, எண்ணெயும் கொண்ட போல. இந்த திரிக்கு போது நினைச்சிக்கிறான், இந்த நூலை பிச்சு போட்டு போயிட்டான். பின்னால் வரணும் அவன் வேட்டையை பிச்சு போட்டு போயிட்டான். எதுக்கு சொல்லணும்னா, இதுதான் இங்கே வெளி காட்டுறா பரந்தன்ன ஓரால் பணிமொழியாளர். பணிமொழியாளர் என்றால் பசுபோதத்தின் காரணத்தினாலே தனக்கு தெரிந்ததை சொல்லி காட்டுவது. பசுபோதத்தின் காரணத்தினாலே தனக்கு தெரிந்ததை சொல்லி காட்டுவது. இங்கே கிடையாது. திருநெல்வேலியில் கருவறை முன்பாக நந்தி இருக்கும். கருவறை முன்பாக நந்தி இருக்கும். இந்த நந்தி காதை பிடிச்சிட்டு ரகசியம் பேசுவாங்க. அந்த நந்தி காதில் ரத்தம் தான் வடிக்கும். அவ்வளவு ரகசியம் பேசுவாங்க. யார் வச்சோ அந்த சிலது விஷம் வித்துன்னு தெரியல. இதெல்லாம் ஆன்ம போதத்தால் செய்யக்கூடியது. ஒருத்தர் சத்தம் போட்டேன், ஐயா இந்த விக்கிரத்தையும் தொடக்கூடாது, எந்த விக்கிரத்தையும் தொடக்கூடாது, எல்லாம் அக்கிரியம் வடிவோம் பொருள் கொடுங்க. சுவாமி எங்கே சொன்னார் தான் கேட்டுக்கிறோம். அதனால் அங்கே அதெல்லாம் செய்யக்கூடாது. நீர் யாருன்னா இந்த மாதிரி தரிசனம் ரொம்ப சோதியை பார்த்துருக்கோம். வந்தமாக கும்பிட்டமாக போனோமான்னு இருக்கும். நானும் இல்லை, வந்தமாக கும்பிட்டமான்னு போனேன்றோம். காட்டை கட்டி ரத்தத்தை வரவிக்கிறாங்கன்னு சொல்லி எடுத்து சொல்லணும்னு யாரோ ஒரு கெட்ட செய்தி எடுத்து. நல்ல செய்தியை விட கெட்ட செய்தி தான் வேகமாக பரவும். அதுதான் ஒரு விசேஷம். நல்ல செய்தியை விட கெட்ட செய்தி தான் வேகமாக பரவும்.
ஆகினாலே இந்த ஆன்ம போதத்தால் சிலர்கள் என்ன செய்கிறார்கள், அதான் சொல்லி காட்டுகிறார். பழிமொழியாளர் தனக்கு பழி ஏற்படும்படியாக சில செய்திகளை சொல்லி காட்டுகிறார். தக்கோர் மூலமாக கேட்கப்படுது. உரம் தன்மையாக ஒருங்கி நின்றாரே, இவர்கள் ஆன்மபோதத்தின் தன்மையாகவே அப்படியே நிற்கின்றார்கள், தன் ஆன்மபோதத்தின் இயல்பாக இருக்கின்றார்கள் என சொல்லி காட்டுகிறார். அப்போ இதில் சொல்லி காட்டப்படுகிற தன்மை விரைந்து அன்று நால்வர்க்கு மெய்ப்பதி சூழ்ந்து குறைந்த கல்லாத நிழல் புண்ணியன் சொன்னேன், கல்லாத நிழல் புண்ணியன் சொன்னேன். இந்த உண்மையை உணரவில்லை. அவர் என்ன உபதேசம் செய்தார் என்பதையும் சொல்லி காட்டவில்லை. அப்போ இந்த கல்லாத விஷயத்து இதில் நிறைய செய்தி. தூத்துக்குடி விஜய பிள்ளை ஒரு பாடலுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார். கல்லாவதின் புடையமர்ந்து நான்மறையார் ஆரங்கம் முதல் அந்த பாடலுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார். இல்லை சைவர்கள் படிக்கணும். யாராவது திருமண இல்லங்களுக்கு மலர் போட நினைச்சா அந்த மாதிரி உரைகளை போட்டால் தான் நமக்கு அது ஒரு தெளிவாக இருக்கும். ஆகையினாலே அந்த கல்லாவினுடைய வந்து அவர் சொன்னது செய்தி என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டார். இதுக்கு பேர் சின்முத்திரைன்னு பேர். இதுக்கு பேர் சின்முத்திரை. சின்முத்திரைன்னு எடுத்துக்கணும். இப்படி இல்லை, இப்படி இந்த கட்டை விரல், இந்த ஆள்காட்டி விரல் வந்து கட்டை விரல் நுனி இதில் சேர்ந்துருக்கும். இது உயிர்கள், இது உயிர். இது இந்த ஆள்காட்டி விரல் உயிர், கட்டை விரல் வந்து சிவம். ஆனால் இந்த இது எப்படி இருக்கிறது, இந்த கட்டை விரலோடு சேராமல் கட்டை விரலாக சிவத்தோடு உயிர் இல்லாமல் தனித்து நிற்கிறது. ஆனால் இது நிற்க வேண்டிய முறை எது? இந்த ஆன்மாவினுடைய தலை சிவனது அடியிலே போய் ஒன்றணும், சிவனது திருவடியிலே சென்று ஒன்ற வேண்டும். இது நிற்க வேண்டிய நிலை. ஆனால் எப்படி இருக்கிறது, சிவம் வேறு ஆன்மா வேறு அப்படி பிரிந்திருக்கிறது. நிற்பதற்கு காரணம் இவள் யாரோட கூட்டி சேர்ந்திருக்கான், நடுவிரலாகிய ஆணவம். இது கண்மம், முதல்வர் கண்மம். இது மாயை, இதனோடு சேர்ந்திருக்கிறது. இது ரொம்ப விசேஷம். இன்னும் நிறைய செய்திருக்கு. ஆணவத்தை குறிக்கின்ற நடுவரல் நீளமாக இருக்கும். இந்த உயிரை குறிக்கிற ஆள்காட்டி விரல் சிறுசா இருக்கும். என்ன இருக்கும், ஆணவம் உயிரை அடைக்கு பந்தித்து சிறுசாக்கி வைக்கணும். அதனால தான் உயிருக்கு அணுன்னு பேர். புரிஞ்சுங்களா? இது இது கூட பாருங்க அடங்கி போய் நிற்கும். அதனால் இப்படி செய்திகள் இதில் நிறைய இருக்கிறது. இதையெல்லாம் நாமெல்லாம் அந்த குரு மூலமாக நாம் தெரிந்து கொள்ளணும். இன்னும் இது இந்த சின்மத்திரையினுடைய லேசான விளக்கம் சொல்லியிருக்கேன். அவர் 3 பக்கத்துக்கு எழுதியிருக்கிறார். இப்போ அதை சொன்னோன்னா நீங்கள் தெளிவாக இருக்கீங்க, எனக்கு கொட்டாயம் வந்துடும். இந்த விளக்கம் இதுதான். இறை, உயிர், ஆணவம், கண்மம், மாயை, இதுதான் நான் சொல்லக்கூடிய. இதைத்தான் அந்த இதை சொல்லி காட்டப்பட்டது. இதை சொல்லியிருந்த பொழுது நம்முடைய பெருமாள் அவர் இந்த என்னெல்லாம் இருந்ததுன்றத பார்க்கணும். அந்த பெருமானுடைய திருக்கையிலே அமுத கும்பம் ஒன்று இருக்கும். அமுத கும்பம். இந்த அமுத கும்பம் என சொல்லக்கூடியது மல நீக்கத்தையும் சிவபேரையும் காட்டுகிறது. அமுத கும்பம் அது தத்துவம் தான். மல நீக்கத்தையும் சிவபேரையும் அது உணர்த்துவது. ருத்ராக்க மணிவிடம் என சொல்ல வச்சிருக்க ருத்ராக்க மணிவிடம் சென்று தொங்கும். என்ன அர்த்தம், உயிர் பக்குவப்பட்டு மேல்நிலைக்கு சென்றாலும் கூட இந்த உயிரானது பழக்க வாசனையில் கீழ் நோக்கி தள்ளும். பசுபோதம் தாக்கும். அந்த பசுபோதம் தாக்காதபடி கவசம் செய்வதுதான் 5 எழுத்து ஜபம். 5 எழுத்து ஜபம். லேசாக 5 எழுத்து ஜபம் என்று அதை சொல்லி காட்டப்படும். முயலகனை வீழ்த்திருக்கும். அந்த திருவடிக்கு கீழே ஒரு முயலகன். அந்த முயலகன் என சொல்லக்கூடியது ஆணவமலத்தினுடைய சேட்டையை காட்டும். அந்த ஆணவமலம் எப்படி இருக்கும்னா, எப்போ ஒரு பிடி நகரும். ஆணவமலத்துக்கு அழிவு கிடையாது. முத்தி நிலையிலும் ஆணவமலம் உண்டு. ஆனால் வருத்த விதை போல் தொழிற்படாமல் இருக்கும், அவ்வளோதான். அது எழுதாதபடி அவன் திருவருள் ஒன்றுதான் அடக்கி அதை என்ன செய்கிறது, திருவடியிலே அமுக்கி வைத்திருக்கின்றது. ஆகையினாலே அதனை
தலையெடுக்காதபடி சாதனத்தில் நிற்றல் வேண்டும் என்று காட்டுவதுதான் அங்கே சொல்லப்படுகின்ற உயரகனை வீட்டிருக்கிறது. சுவாமி வீராசனத்தில் விட்டுருவார். வீராசனம் சொன்னால் இடது காலை தொங்க போட்டு வலது காலை இடது காலுடைய அந்த தோட மேலே படி தூக்கி போட்டிருப்பார். இடது கால தோட மேலே தூக்கி போட்டிருப்பார். இந்த வீராசனம் என சொல்லக்கூடியது எது என்று சொன்னால், அதாவது இடது தொடை மேலே வலது காலை தூக்கி போடுறது. இடது தொடை என சொல்லக்கூடியது சிவன் மெய்யடியார்கள். யாரு? சிவன் மெய்யடியார்கள். அவருடைய வலது தொடை என சொல்லக்கூடியது தானாகிய ஆன்மா. ஒருவன் மேம்பட்டு விட்டால் சிவனடியார்களோடு கூட்டுறவில் இருத்தல் வேண்டும். அந்த ஒரு விண்ணப்பம் இருந்துச்சு, மெய் அடியாரோடு கூட்டி, அந்த மெய் அடியார்களோடு கூட்டி இருத்தல் வேண்டும். ஐம்புல வேடனின் அயர்ந்தனை வளர்ந்தனை தம்புதல் குருமாய் தவத்தினை விட்டு விட்டு அந்நியமின் அரங்குடன் செல்வேன். அடியார் கூட்டத்தில் அங்கே சொல்லப்படுகிறது. இன்னொன்று அங்கே சொல்லி காட்டப்படுகிறது. செம்மலர் நோட்டால் சேரல் ஒட்டால் அம்பலம் கரிய அன்பரோடு மறியி. மெய் அடியாரோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த இடதுகாரோட தொடை மேலே வலதுகால் மேலே போட்டிருப்பார். இந்த வீராசனம் என சொல்லக்கூடியது எதுன்னு சொன்னோம்னா, அந்த அன்பரோடு மறியி என சொல்லுகின்றதற்கு அங்கே விளக்கம் எழுதப்படுகிறது. அன்பரோடு நீங்கள் இணக்கம் கொள்க. அடுத்தாப்புறம் ஒரு வார்த்தை வரும், அல்லாரோடு இணங்கற்க, மற்றவரோடு சேரமாட்டேன் என்று காட்டுவதற்க வீராசனம். எந்த பெயர் எனக்கு தேவை? மெய்யடியார்கள் மட்டும்தான் எனக்கு உறவு என்று காட்டுவதுதான் வீராசனம் என்று அங்கே சொல்லி காட்டப்படுகிறது. ஆகையினாலே இந்த தட்சிணாமூர்த்தி என சொல்லக்கூடியது இவ்வளவு தத்துவம் இருக்கிறது. அதில் என்னெல்லாம் சொல்லி காட்டப்பட்டிருக்கிறதுன்னு ஒன்று இருக்கிறது. இன்னும் சொன்னால் வெளிப்படையாக சொன்னேன், இந்த புராணங்களில் உபதேசம்னு பல புராணத்தில் இருக்குது. உபதேசம் மணிவாசக பெருந்தகைக்கு உபதேசித்த படமா, மாணிக்க வாசகருக்கு உபதேசம் செய்த படலம்னு இருக்கு. அது சுவாமி என்ன உபதேசம் பண்ணாலும் யாருமே படிக்கிறது இல்லை, யாரும் படிக்கிறது. திருவாதவூரர் புராணம் என்று ஒன்று இருக்கிறது. திருவாதவூரர் புராணம் கடவுளாமல் செஞ்சது. அவர் உபதேசம் பண்ண ஒவ்வொன்றுமே தனி பாடமாக இருக்கு. திருவள்ளுவர் குறிப்பிட்டேன்னா, திருவாவூர் ஆதீனத்தில் ஒரு முறை அந்த உபதேசத்தில் அந்த வருஷம் நமசிவாமூர்த்தியோட குரு பூஜை பூராமே உபதேசம் தான். அவர் கூறியது உபதேசத்தை 4 பேருக்கு பிரித்து கொடுத்தாங்க. அடியனுக்கும் அதில் ஒரு பங்கு கிடைச்சது. அந்த உபதேசத்தில் அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. நிறைய நூல்களிலே கரிக்குறிக்கு உபதேசம் செய்த படலம் இருக்கிறது. வேதத்துக்கு பொருள் உபதேசம் செய்த படலம் இருக்கிறது. நம்முடைய தாயாகிய அம்பிகைக்கு உபதேசம் செய்த படலம் இருக்கிறது. குரு கீதை என்று ஒன்று இருக்கிறது. குரு கீதையிலே அம்மைக்கு உபதேசம் செய்த படலம் ஒன்று இருக்கிறது. இன்னும் எல்லா நூல்களிலும் உபதேச படலம் என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் அதை யாருமே படிப்பது இல்லை. படிக்கணுங்கிறார். அதைத்தான் சொல்லி காட்டுகிறார். விரைந்தன்று 4 மெய்வதி சூழ்ந்து புரைந்த கல்லா நிழல் புண்ணியன் சொன்ன பரந்தன்னை ஓரா. அந்த செய்திகளை எல்லாம் நீ அறிந்து கொண்டால்தான் உனக்கு எது செய்யும், உனக்கு மேன்மை நூல் கற்றதனுடைய பலன். ஆனால் இதை என்ன செய்வார்கள், அதை அப்படியே விட்டுருவாங்க. இந்த செல்ஃபோனில் இல்லை ஸ்கிப்புன்னு ஒன்று வரும், விளம்பரத்தில் வரும். ஸ்கிப்புன்னு என்ன அர்த்தம்? எஸ்கேப் ஆகும்னு அர்த்தம். அது தண்ணி மேலே போயிட வேண்டியது. அதே மாதிரி இந்த உபதேசம் வந்துச்சுன்னா தப்பு தட்டி விட்டுருவாங்க. புராணங்கள் படிக்கிறது பூரா இப்படி தான் நடக்குது. ஆகையினாலே அவருடைய உண்மையை, தத்துவத்தை என்ன உபதேசம் செய்தார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிதல் வேண்டும். தனிகை புராணத்தில் சந்திராந்தர மகரிஷிக்கு சிவபெருமான் உபதேசம் பண்ணுறார். ஓம்கிற பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் உபதேசம் பண்ணுறார். அந்த உபதேசத்தை யாரும் படிக்க இயலாது, படிக்க மாட்டார்கள். படிக்கணும். நாமெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கல்லாத விஷயத்தின் கீழ் இருந்து செண்முக கடவுளாக இருந்து உபதேசமும் செய்து குருவினது சிறப்பையும் செய்கிற உபகாரத்தை உணர்த்து காட்டுகிறார். இதை கூட தெரியாமல் நீ ஏன் உன்னை கெடுத்துக் கொள்ளுகிறாய், இதை உன்னையே கெடுத்துக் கொள்ளுகிறாய்ன்னு கேட்குறார். இதுதான் இந்த திருமகத்தினுடைய சாரம். இந்த திருமகத்தை படிங்க. விரைந்த அன்று 4 மெய்பதி சூழ்ந்து புரண்ட கல்லாநிழல் புண்ணியன் சொன்ன பரந்தன்னை ஓரா பழிமொழியாளர்
உரந்தன்மையாக ஒருங்கி நின்றார்களே. அதோடு மட்டுமல்லாமல் இதற்கு கன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மணிவாசகர் திருச்சாடலையும் சொல்லி காட்டுறார். இதெல்லாம் அறியாமல் இருந்தால் உலகிலே எல்லாமே அறம்பொருள் எல்லாமே கெட்டு போகும், நெறி இல்லாமல் போய்விடும். இது திருச்சாடலை மணிவாசகர் சொல்லி காட்டுகிறார். நன்றாக நால்வருக்கு நான்மறையின் உட்பொருளை அன்று ஆளின் கீழ் இருந்து அறமுறைத்தான் காணேடி. அன்று ஆளின் கீழ் இருந்தங்கு அறமுறைத்தான் ஆயினும் கொன்றான்கான் புறமூன்றும் கூண்டோடே சாடலாம். இது நிறைய பொருள் இருக்கு. ஆகையினால அவன் அறம்பொருள் இதை அந்த உபதேசம் செய்யவில்லை என்று சொன்னால் இந்த உயிர்களுக்கு நிற்க வேண்டிய முறைமை அறியாமல் போய்விடும் சொல்லி காட்டுறார். ஒரு உபதேசம் பண்ணாருன்னா அந்த குருவினது பெருமையை தெரிந்து ஓடி வந்து கேட்கணும். ஏன்னா சில பொருள் அபூர்வ பொருளாக சில இது உண்டு. திருநெல்வேலியில் உதாரணத்துக்கு தான் இந்த வேனில் கொண்டு கொய்யாப்பழம் விற்பான், மாப்பழம் விற்பான், ஏன்னா என்னென்னமோ போட்டு விற்பாங்க. 2 சேலை எடுத்தால் 2 சேலை ஏனாம் திடீர் வேணும். அந்த திருநெல்வேலியில் ஒருத்தர் வந்து 3 பல்பு LED பல்பு 100 ரூபான்னு விற்கிறார். குறைஞ்சது 6 மாதம் உடைக்கிச்சு. அது வந்துச்சுன்னா ஓடி போய் எல்லாரும் வாங்குவாங்க. LED பல்பு ஏன்னா சரி இது அபூர்வமாக இருக்குது. ஆணையில் எது சொன்னோன்னா சரி இது அபூர்வமாக இருந்தால் அதை உடனே வாங்கி. இது எதுக்கு சொல்கிறேன்னா மணிவாசக பெருந்துக்கு குதிரை வாங்க போகிறார். குதிரை வாங்க போகின்ற பொழுது திருப்பெருந்துறையிலே நெருங்கி இருந்த பொழுது குருந்த மரத்தின் அடியிலே குருவாக உட்கார்ந்துருக்கிறது கண்டப்படும். என்ன பண்ணுறது, குருவாக இருக்கின்றதுன்னு ஓடி வந்து உட்கார்ந்தார். கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். குருவாக இருக்கின்றவர் பரம்பொருளாகிய அந்த திருச்சிற்றம்பலத்தான் தான் உயிர்களுக்கு உபகாரம் செய்ய வந்திருக்கின்றான். இந்த குரு என சொல்லக்கூடியது உயிர்களுக்கு உபகரிக்க வந்திருக்கின்ற ஒரு பெரிய மூர்த்தம் என்று தெளிந்தார் என்று நம்முடைய திருவிளையாடல் புராணத்தை ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் சொல்லி காட்டுகிறார். திருவிளையாடல் புராணத்தை மன்றுள்ளாடிய ஆனந்த வடிவும், இந்த மன்றுளாடுகிற அந்த பெருமானே வடவால் ஒன்றி நால்வர்க்கும் அசைவர உணர்த்திய உருவும். இது யாரு? அதான் அந்த பெருமான் தான் ஒன்றி நால்வர்க்கு அசைவர உணர்த்திய உருவும். எதுக்காக வந்திருக்கிறார்? இந்த மனமானது பொருளடியாது அசைவுக்கு சலனமிட்டு இருக்கிறது. அந்த அசைவை நிறுத்துவதற்கு, மனோவட்டத்தை கடுப்பதற்கு, உண்மையை உணர்த்தி அங்கே தெளிவுபடுத்துவதற்கு அந்த உருவம் என்று நாயினேற்கு எளிவந்த அவ்வுரு என்ன இன்று எனக்கு அந்த குரு தேடியே வந்து விட்டார் என்று ஓடிட்டு பார்த்தார். அதனால் இந்த உலகத்தில் எதுவுமே கிடைக்காது, சத்குரு ஒருத்தர் கிடைக்கணும். அந்த சத்குரு கிடைத்து உபதேசித்ததெல்லாம் ஆன்மாக்களாக நீங்கள் பயன்படுத்தாது கெடுகின்றீர்களே என்றுதான் இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். அடுத்து அருமையான ஒரு செய்தி நம்முடைய பெருமான் சொல்லி காட்டுகிறார். இறைவன் எப்படிப்பட்ட என சொன்னார், இறைவனானவன் தன்னை பூஷிக்கின்ற அடியவர்களுக்கு புகழை கொடுப்பான். பூஜிக்கின்ற அடியவர்களுக்கு புகழை கொடுப்பான். தன்னை நோக்கி தவம் செய்தவர்களுக்கு பேரின்பத்தையும் கொடுக்கின்றான். இதை அறிந்தும் கூட பாஷண்டிகள் வார்த்தைகள் தான் வருது. பாஷண்டிகள்ங்கிறது நாத்திகரை குறிக்கிற மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் அடுத்த வாரம் நான் பேசுகிறேன். இதை அறியாது பாஷண்டிகள் என்ன செய்து கொள்கிறார்கள்? இதை அறியாது கெடுகிறார்கள். இது அவர்களது அறியாமை இருந்தது என்னன்னு இருக்கிறார்கள். நின்ற புகழும் நிறைதவத்து உண்மையும் என்றும் எம் ஈசன் அடியவர்க்கே நல்கும். அன்று உலகும் அது இது தேவென்று குன்று கையாலே குறைப்பட்டவாறே. உண்மையான தெய்வம் என்ன செய்கிறது? அடியவர்களுக்கு பெருமையை கொடுக்கிறது. அடியவர்களுக்கு அவர்கள் விரும்பியதை அப்படியே கொடுத்து பேரின்பத்தை நல்கிறது. இது அறியாது அது இது தேவு என்று. இது கடவுள் இல்லை,
அது கடவுள் இல்லை என சொல்லி என்ன செய்கிறார்கள்? குன்றுகையாலே குறைப்பட்டவாறே அவர்களெல்லாம் உண்மை ஞானத்தை உணராது ஆன்மபோதத்தால் கெடுகிறார்கள் சொல்லிட்டார்கள். இறைவனை வணங்கினா என்ன கிடைக்கும்?